எஸ் மணி சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல இந்த விஷயத்தை? காங்கிரஸ் கட்சியோட ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா? அந்த இடத்துல இன்றைக்கு பேசுகிறப்ப சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டால் ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு. அப்போ உடன் வந்து விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறாங்க, சிபிஐயுடைய மாநில செயலாளர் சண்முகம், எல்லாரும் வீரபாண்டியன் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துட்ட வந்து என்ன மாதிரியான சூழல் இருக்குது? எதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு தாவேகா முன்னம்பி இருக்குது? இல்லை, முதல்ல வந்து தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் என்பதற்காக அவர்கள் சொல்லி கொண்டிருந்த அறிவித்து கொண்டிருந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதிகாரம் எப்படியாவது வந்தால் போதும் அப்படின்னு போகிறவங்களா என்ற கேள்விக்கு பதில் வேணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி உள்ள பரப்புதலை வந்து விரும்புகிறாங்க. நிறைய பேர் வேண்டாம், பாஜகவும் திமுகவும் விரும்புது. பாஜகவும் திமுகவும் ஒரே விஷயந்தான் விரும்பும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி ஒரே அஜெண்டா தான். ஒரு பக்கம் அதிமுகவை வீழ்த்தணும், இன்னொரு பக்கம் விஜயை வளர விடக்கூடாது. ஒரே அஜெண்டா தான். அதெல்லாம் வந்து சும்மா வேறு மாதிரி சொல்லலாம், சொல்வது பேசுவதெல்லாம் சும்மா உள்ள அஜெண்டா தான். விஜய்க்கும் அவரை பற்றி இந்த மாதிரியெல்லாம் விவாதம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவருடைய பரப்புரையின் நிறைவு கூட்டமான ஒய்எம்சிஏல சொன்னார். நாம் எந்த நிலைப்பாடும் மாறலை அப்படியே சொன்னார். நாம் விக்கிரவாண்டியில் சொன்னோம் கொள்கை எதிரி பாஜகன்னு, அரசியல் எதிரி திமுகன்னு, அந்த நிலைப்பாட்டில் மாறி இருக்கோமா இப்படி கேட்டார். ஸோ அவர் முதல்ல வந்து எதில் கன்விக்ஷனோடு இருக்கிறாரு, எதை கன்விக்ஷனோடு இருக்கிறேங்கிறத வெளியே சொல்கிறாருங்க, அதை கவனிக்காமல் பேசுவது வந்து ரொம்ப பிழை. அப்படி ஒரு பேச்சு இருக்குதுனால சொல்கிறேன். என்டிஏ ஆதரவெல்லாம் வந்துடும் உடனே அவர் ஏற்றுக்குவார். இந்த கதையே வேண்டாம். அப்படியே வந்து இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மறுதேர்தல்னு வந்ததுன்னா 200 சீட்டில் வந்துட்டு போகிறாரு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில், அவருக்கும் தெரியும். அதனால் யாருமே வந்து வச்சு விளையாடி பார்க்க மாட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்பது வந்து அந்த பாஜக எதிர்ப்பு, பாஜக அல்லாத, பாஜகவுக்கு எதிரான என்பதிலும் அதுவும் சேருது அரசியல் ரீதியாக. அவருக்கு ராகுல் காந்தியை பார்த்தது மற்றது என்பதெல்லாம் ஒரு பக்கம். எல்லோருக்கும் தெரியும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் வருவது என்பது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு மேலிருந்து முயற்சி எடுத்தார்கள். கேசி வேணுகோபால் குறிப்பாக அதை சொல்லி கொண்டிருந்தார், எல்லோருக்கும் தெரியும். ராகுல் அதை ஆதரித்தார், எல்லோருக்கும் தெரியும். சும்மா தெரியாமல்லாம் வந்து நம்ம மழுப்ப வேண்டியதில்லை. அதை அனுமதித்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் என்பது தான் மு க ஸ்டாலின் நிலைப்பாடு என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதற்காக அவர் வந்து எடுத்த முயற்சியில்தான் கடைசியில் ப. சிதம்பரம் மூலமாக இந்த பக்கம் கொண்டாடப்பட்டது என்பதும் தெரியும். அதில் ராகுல் காந்திக்கோ கேசி வேணுகோபாலுக்கோ ஒரு முழுமையான உடன்பாடு இல்லை என்பதும் வெளியே வந்து பல்வேறு விஷயங்களே தெரியும். சரி, அதையும் தாண்டி அதற்கு முன்னால் காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு டெல்லியில் பேசுகிறாங்க. பேசும்பொழுது ராகுல் காந்தியோ கேசி வேணுகோபாலோ விரும்புகிறத அகில இந்திய தலைவர் யார், அவர் தான் பேசுவார், மல்லிகார்ஜுன கார்கே. அவர் என்ன பேசினார், என்ன கேட்டார் என்ற விஷயம் இருக்குதுல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை வலியுறுத்தினார்களா இல்லையா? சரி, இவ்வளவு ஆய்போச்சுங்கிறதுனால உண்மையை சொல்கிறேன். எனக்கு தெரியும் நேரடியாக. ஏன்னா எப்படியாவது சிஎம்மை கன்வின்ஸ் பண்ண பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. மல்லிகார்ஜுன கார்கே இப்படி கேட்குறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு ஒரு 2 மினிஸ்ட்ரியாவது கொடுக்க சொல்லுங்கள். சிஎம்ங்க எப்படி பார்க்க, இன்னாரும் தெரியுமில்ல, இன்னாருக்கும் சிஎம்க்கும் முன்னால் உங்களுக்கு நட்பு இருக்குல்ல, சிஎம்க்கும் இப்போ நல்லா இல்லையாமே, இப்படிலாம் கேட்டாங்க. கேட்டு முக்கியத்தர் ஒருத்தர் வந்து 41 நிமிஷம் பேசி என்கிட்ட செய்ய சொன்னார். நான் இன்னமும் சொல்ல போனால் கடிமொழி மூலம் முயற்சி எடுப்பதற்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டேன். நம்மெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டார் அண்ணன், வந்துருச்சு. அதற்கு பிறகு தான் இந்த முயற்சிகளும் வெற்றி பெறலை. ப. சிதம்பரம் அனுப்பப்பட்டார். பிறகு மல்லிகார்ஜுன கார்கே தான் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சோனியாவும் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு எப்பவும் ரெடிங்கிறது வேறு விஷயம். பிரியங்காவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சோனியா என்பது இன்னொரு விஷயம். அதனால் வந்து ராகுல் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அம்மா வயதான காலத்தில் எடுத்துகிட்டு போக முடியாமல் விட்டு கொடுத்துட்டாரு என்பது அதில் உள்ளார்ந்த விஷயம். ஏன்னா உள் கதை எனக்கு தெரியும், ஏன்னா பார்ட் ஆஃப் இட், அதுக்காக சொல்கிறேன்.
வாட் நெக்ஸ்ட் என்பதை இன்று வந்து எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தொலைக்காட்சிகளில் கேசி வேணுகோபால் கேரளா வந்தவர்கிட்ட மலையாளத்தில் கேட்குறாங்க. அவர் மலையாளத்தில் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அதனுடைய அர்த்தம், ஆனால் ஆங்கிலத்தில் போடுறான். இங்கே வந்திருக்காரு தாவேக்கா விஜய், மக்களுடைய வாய்ப்பை சாய்ஸை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார் முதல்ல. அப்புறம் காங்கிரஸ் ஆதரிக்குமா இந்த அரசாங்கத்தை இந்த நடத்த 1 or 2 days 2 நாளில் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறார். இது கேசி வேணுகோபால் பக்கத்துலேருந்து வந்தாச்சு. இது இந்த பக்கம் நீங்கள் ஒன்று சுட்டி காட்ட வந்தீங்க. திருநெல்வேலியில் பேசும்பொழுது விஜய் வந்து உண்மையான காங்கிரஸ் நம்முடன் தான் இருக்கிறது, ஒரு திமுக கூட போன பிறகும் உண்மையான காங்கிரஸ் நம்முடன் இருக்கிறதுன்னு சொல்கிறோம்னா என்ன தைரியம் வேணும்? அப்போ ஏதோ ஒரு விவரம் இருக்கணும், இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? அல்லது சொல்வதை அனுமதித்திருக்கணும் காங்கிரஸ் அந்த உண்மையான தலைமை. ஏன் அன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து சொல்லணும் காங்கிரஸ் ஓட்டு பூரா விஜய்க்கு வந்து அதனால வந்து ஜெயிக்க போகிறாருங்கிறதுக்காக சொல்லணும்? கேரளாவில் அடுத்த நாள் தேர்தல், அவங்க காங்கிரஸ் ஜெயிக்கணும் என்பதற்காக சொன்னார். ஏன்னா கேசி வேணுகோபால் தொடர்ந்து சொல்வதே 4 விழுக்காடு இருக்காரு, 5 விழுக்காடு இருக்குது கேரளாவில் அவருக்கு ஆதரவு, அது நமக்கு வேணும் என்பதற்காக தான் கேசி வேணுகோபால் தொடங்கியதே இந்த பயணத்தை. அப்பொழுது தான் தாவேக்காவுடன் போகணும் தமிழ்நாட்டில்ங்கிற முன்வைப்பை ப்ரப்போசலை வைத்ததே. இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். அதனால் அதை வந்து விஜய் சொல்லி உடனடியாக அது அன்று காலையில் சொல்கிறார் திருநெல்வேலின்னு சொன்னால் உடனடியாக மலையாள ஊடகங்களில் பூரா அது வந்துருச்சு. அங்கே அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த 5-6 விழுக்காடுகள் காங்கிரஸுக்கு போயிருக்கும் என்பது என்னுடைய யூகம். இப்போ காங்கிரஸும் ஐயுஎம்எல்லும் சேர்ந்து அங்கே ஆட்சி அமைக்க போகுதுங்கிற வெற்றிக்கான ஒரு வித்தை போட்டது செய்தாருன்னு சொன்னால் இதை விட வெளிப்படையாக என்ன வேணும்? அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா, விஜய் அரசாங்கம் இங்கு உருவாகிறதுக்கு காங்கிரஸ் கட்சி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவுக்கு அல்லாமல்னு அர்த்தம். பாஜக ஒன்றிய அரசில் இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய் நிறைய வாங்குவது என்றெல்லாம் பேசுவது வந்து வாதத்துக்காகத்தான், ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வாதம் பண்ணுவது. பாஜக போயிட மாட்டாரா, வாழ்க்கை அழிச்சல. எனக்கு புரியுது. இப்போ காங்கிரஸ் ப்ளஸ் தாவேகா ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துல உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க, அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா இவர் வந்து விக்கிரவாண்டியில் ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு சொன்ன பிறகுதான் காங்கிரஸுக்குள் இந்த புயல் கிளம்பியது. அதை ஒட்டித்தான் திமுகவுடன் அது விளங்கியது. இதைத்தான் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டு தலைவர்களிடம் கேட்டது. இன்னும் வந்து கான்க்ரீட்டாக சொல்ல போனால் என்ன வார்த்தைகள் கேட்டாருங்க போது தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் டீசென்ட்ரலைசேஷன் கொடுக்குறாங்க. 2006 சிறுபான்மை அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்தோம் நம்ம. அப்போவே நம்ம வந்து அவங்க வந்து கொண்டு வரல, திமுக அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. அதற்கப்புறம் மோடி கொடுக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே சொன்னது தமிழ்நாட்டு தலைவர்கள்ட்ட, சில பேர் உட்பட தலைவர்கள்ட்ட சொன்னது. மோடி கொடுக்குறார் டீசென்ட்ரலைசேஷன். எப்போ தனிப்பெரும்பான்மை வந்த நேரத்திலும் கொடுத்தாரு. இப்போது சந்திரபாபு நாயுடு தனிப்பெரும்பான்மை வந்த பிறகும் பவன் கல்யாணுக்கும் பாஜகவுக்கும் அமைச்சரவையில் கொடுக்குறாரு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதை. வாட் அபவுட் யுவர் லீடர்? இஸ் இட் டெமோக்ரஸி? த லீடர் ஹூ இஸ் ஃபார் டெமோக்ரஸி என்ற வார்த்தைகளையே பயன்படுத்தியிருக்காரு. போதுமா? அதுக்கப்புறம்தான் சரி ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கில் தான் பெருசாக கொடுக்கலனால ஒரு 2 அமைச்சராக கொடுக்கணும்னாவது கன்வின்ஸ் பண்ண பாருங்க சிஎம் என்பது தான் என்கிட்ட வந்து. ஆமாம், இப்போ அதில் வந்து ஒரு புள்ளி இருக்கு இல்லையா சார்? ஒருவேளை காங்கிரஸ் ப்ளஸ் தாவேகா அப்படின்ற ஒரு கூட்டணி உருவாக்கும் பட்சத்தில் திமுக தனிமைப்படுத்தப்பட்டுரும் இல்லையா? அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதுலேயும் 2 பேரும் இணைந்து தான் தேர்தலை சந்திப்பாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 5 வயசு பிள்ளை முதற்கொண்டு இன்னைக்கு விஜய் சொல்வது தமிழ்நாடுக்கும் தெரிவதனால அந்த 5 வயசு பிள்ளை இன்னும் 13 வருஷம் ஆகும் 18 வயசு ஆக. அதனால் 18 வயசு ஆன பிறகும் அது வந்து விஜய் ஆதரவாக இருக்கும். மேஜர் ஃபோர்ஸ், ஒரு மைனர் ஃபோர்ஸ் போயிடலாம் வெளியே. அப்போ இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் தான் ஒரு கருத்து எல்லாருக்கும் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப தெரியும், சென்சிட்டிவாக. விஜய் என்பது வந்து நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளான்னு சொன்னேன்னா பாண்டிச்சேரியும் சேர்த்தப்பமே பேசினாங்களா? கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலும் விஜய்க்கான ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் தென்னிந்தியாவினுடைய ஒரு பெரிய ஃபோர்ஸு. இதை வைத்துத்தான் 2029 நாம் வந்து படி ஏற முடியும் என்று காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு தெரியும். திமுக வைத்து ஏற முடியாது என்று தெரியும். யாரை சூஸ் பண்ணுறது என்பது தான் அவங்களுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும். இது ஒன்று. 5 சீட் இருக்குது, 5 இருக்குது அவங்கள்ட்ட.
அப்போ யார் அமைச்சராகிறதுன்னு அவங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்பது உள் விவகாரம் எனக்கும் தெரியும். எனக்கு என்னன்னு சொன்னால், இந்த சிபிஎம் எப்போ காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் தமிழ்நாட்டில் இல்லை என்று வந்ததோ அப்பொழுது அடுத்த கட்டமாக கேரள தேர்தலில் பினராயி விஜயனுக்குள்ள செல்வாக்கு சரிவில் காங்கிரஸ் ஐயுஎம்எல் மேலே வந்துடுவாங்களோ, விஜயனுடைய 5-6 விழுக்காடை எடுத்துக்கொண்டால் சிபிஎம் வந்துடலாமே என்ற பார்வை பேபிக்கு வந்தது. வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் உள்ள கட்சியினுடைய 2 நாட்களாக தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டது. பேபி நேரடியாகவே சென்னைக்கு வந்து சண்முகத்தை இந்த மாதிரி அதுக்கு நான் முயற்சி பண்ணுங்க என்று சொல்லி பார்த்தாரு. அப்பவும் கூடி பேசிட்டு, எங்களுக்கு நீங்கள் 5 சீட் தான் கொடுப்பேங்கிறீங்க, இல்லை கூட கொடுக்கணும் இன்னும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இழுபறியாக இருந்து அவங்க கூடி பேசியதெல்லாம் மாநில குழுவை கூட்டினார்கள், மாநில செயற்குழுவை கூட்டினார்கள். இப்போ அந்த இடத்துல போய் மாநில குழுவில் அதற்கு ஆதரவு இருந்தது பெரும்பான்மையாக, மாநில செயற்குழுவில் திமுக ஆதரவாளர்கள் அதிகம் இருந்ததுனால் அது தடுக்கப்பட்டது. மணி சார், எனக்கு புரியுது. இந்த இடத்துல விஜய் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ்குள்ள காங்கிரஸும் வருது, சிபிஎம்மும் வருதுன்னா அப்போ ஒரு தேசிய, அதாவது தென்னிந்தியாவுடைய ஐக்கானா விஜய் மாறுறதுக்கான புள்ளியை உருவாகுமா? அப்படித்தான் உருவாக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் கேரளாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? எல்லாம் தான் கேரளாவில் தென்னிந்தியா முழுக்க என்ன, பிறகு கேரளா தென்னிந்தியாவிலேருந்து வெளியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதற்காகத்தான் மாநில செயற்குழு இன்னைக்கு கூட்டியதெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியலை அவங்க ஒரு பக்கம். அதில் சிபிஐ வெளியே வந்து என்ன சொன்னார் வீரபாண்டியன், எங்களுக்கு ஒன்றும் அப்படி விஜய்கிட்டேருந்து அழைப்பு வரலன்னு தான் சொன்னார். நாங்கள் போக மாட்டோம்லாம் சொல்லலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னு தோணிச்சுன்னு சொன்னால், காங்கிரஸுடன் ஐயுஎம்எல் இருப்பது தான் கேரளாவினுடைய வரலாறு யூடிஎஃப்பில். அப்போ ஐயுஎம்எல் காரங்கள்கிட்ட பேசினேன், நீங்கள் 2 வச்சுருக்கீங்க, அதுவும் ஏணி சின்னம் தனிச்சின்னம். தனிச்சின்னம் உள்ளவங்க தானே வர முடியும். மனிதநேய மக்கள் கட்சியும் மதிமுகவும் வர முடியாது, உதயசூரியன் எண்ணம் சரிதானா? அப்போது தனிச்சின்னம் உள்ளவங்க என்று சொன்னால் காங்கிரஸோ விசிகாவோ பாமகவோ ஐயுஎம்எல்லோ சிபிஎம்மோ சிபிஐயோ இதான் வர முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் இன்னும் அவருடைய நிலைப்பாட்டை ஓப்பனாக சொல்லலைல்ல அப்படின்னு ஒரு சால் சாப்பு, நான் முக்கியமான பெருந்தகைட்ட தான் பேசினேன் சரிதானா அப்படின்னு சொன்னார். அப்போது அடுத்து அப்படின்னா பாஜக எதிர்ப்பு தானே ஐயுஎம்எல் விரும்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை காங்கிரஸ் தான் ஆரம்பத்திலேருந்தே அவங்க கூட வர்றதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்கன்னு அவரே சொன்னார். அப்போ அவங்களுக்கு தெரியும் பாஜக அல்லன்னு சரிதானா. அப்புறம் தாங்கள் உடனே தயாரில்லை. ஐயுஎம்எல் எப்பொழுதுமே பாஜக கூட இது காங்கிரஸ் கூட போகுமே. அப்போ இங்கே என்ன, அது வேறு சார், அது வந்து யூடிஎஃப் அங்கே உள்ளது. ஓ, தமிழ்நாடு எப்போ நீங்கள் திமுக தானே? அப்படி இல்லை, நாம் இங்கே திமுகவோட தானே இருக்கோம் அப்படின்ட்டு நியாயப்படுங்க. இல்லைங்க, இதை கன்சிடர் பண்ணால் தானேங்க சரியாக இருக்கும் என்ன அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே, இப்போ 3 எம்எல்ஏக்கும் வரவேற்பு கொடுக்க போகிறோம், 2 எம்எல்ஏக்கும் அலுவலகத்தில் நைட்டு பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதாவது யாரும் மறுக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்குது. விஜய் பக்கத்தில் இது ஒரு பக்கம் சிபிஎம் சொல்லியாச்சு, ஐயுஎம்எல் சொல்லியாச்சு. கொஞ்சம் சுருக்கமாக பாண்டியன் சார் காத்துட்ருக்கு, அடுத்து பாண்டியன் சார் போயிட்டு இல்லை இன்னும் நான் புழு விவரம் இல்லை, அதை கொஞ்சம் எளிமையாக சொல்லிடுங்க. விசிகா தலைவர் வந்து கூட்டணிக்காகத்தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னார். 2 தொகுதி வந்திருக்குது, அவர்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும், அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குனா கிடைக்கலாம். இது நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும், தப்பு கிடையாது. பாமகன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ராஜ்யசபா மெம்பராக அதிமுக மூலம் வந்திருக்காரு, அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க என்று சொல்லலாம். ஆனால் விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்கணும்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விசிகா அப்படியே வந்துட முடியுமா என்பதும் கூட தெரியலை. இது ஒரு பக்கம். இத்தனைக்கு மத்தியில் தாவேக்கா என்ன நினைக்காங்க என்பது தானே உங்களுக்கு முக்கியம். அவங்க இந்த சின்ன சின்ன கட்சிகளை நாம் சேர்த்துக்கிட்டு திடீர்னு நம்மகிட்ட ஒப்புக்கொண்டுட்டு நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுது காலவாரிட்டா என்பதும் விவாதிக்கப்படுகிறது. அப்போ பெரிய கட்சியாக இருப்பது அதிமுக. பாஜகவை கழட்டி விடுவதற்கு இந்த தேர்தல் முடியட்டும் என்பதை எடப்பாடி ஒரு சின்ன சுற்று வட்டாரத்துக்குள்ளே சொல்லி கொண்டிருந்த எங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் என்று ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி விஜயை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு வந்து அதில் பங்கு கொள்வதற்கு கூட்டணியில் ஒப்புக்கொள்ள மாட்டார். கூட்டணி ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தான் கொடுப்பார். பரவாயில்லை, கொடுக்கட்டும். மணி சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம். இல்லை, தவேகா காங்கிரஸ் கூட்டணி என்ற நீங்கள் உங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஏடிஎம்கே வரவே இல்லை. அதனால் அது வந்து தான் முதன்மைப்படுத்தி எல்லோருமே சொல்லியிருக்காங்க. சரியாக தான் பார்க்குறாங்க. நன்றி சார்.